இன்னைக்கு நம்ம The Promised Neverland Season 2 11th அந்த ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இதோட இந்த சீரிஸ் கம்ப்ளீட்டா முடியுது. எல்லாரும் ஒன்னா இங்க இருந்து ஃப்ரீயா வெளியில போகலாம் அப்படின்னு எம்மா சொன்னதுக்கு அதுக்கு அந்த பீட்டர் என்னது இதுக்கு மேலதான் ஃப்ரீ ஆகணுமா, அப்பனா இப்ப நான் ஃப்ரீயா இல்ல நீ சொல்ல வரையான்னு கேட்க, ஆமா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துகிட்டு எப்படி நீ ஃப்ரீயா இருக்கிற அப்படின்னு நீ சொல்லிக்குவேன். உன்னோட முன்னோர்கள் இந்த ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால இது எல்லாத்தையும் உன் தலையில கட்டி போட்டு போயிட்டாங்க அப்படிங்கறங்காட்டி இதை நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ உண்மையாலுமே ஃப்ரீயா இல்லடா அப்படின்னு சொல்லும் போது அந்த பீட்டரால அதை ஏத்துக்க முடியல. இவ்வளவு நாளா அவன் எது உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையும் இப்போ உட்காந்துக்கிட்டு பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவளோட ஃபேமிலி வந்து லைக் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக இந்த ப்ராமிஸை மேக் பண்ணாங்க, இந்த பீட்டரோட முன்னோர்கள் தான் பார்த்தா இந்த டீமன்ஸ் கூட இப்படி ஒரு டீலிங் போட்டது. சோ எதுக்காக இந்த டீலிங் எல்லாம் போட்டாங்க, எங்க அண்ணன் இவ்வளவு நாளா உழைச்சிட்டு இருந்தது இது எல்லாமே வந்து பொய்ன்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்பான். ஏன்னா இந்த பீட்டர் இப்ப என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கிறானோ அதே வேலையை தான் அந்த வில்லியம் அப்படிங்கிறவனும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான், அந்த ஜேம்ஸ்ங்கிறவன் இவனோட அண்ணன். ஆனா ஒரு நாள் அந்த ஜேம்ஸுக்கு ஒரு உண்மை ஒண்ணு தெரிய வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா இந்த ஜேம்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த வில்லியம் பிளஸ் நம்ம பீட்டரோட அண்ணன், சோ இவங்களோட முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீமன்ஸ் கூட ஒரு டீலிங் ஒன்னு போட்டிருந்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து இந்த டீமன்ஸுக்கு உணவாக்குறதுக்காக இப்படி பாதி கொடுத்திருந்திருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா டீமன்ஸுக்கு எதிராக போராடிக்கிட்டு எப்படியாவது மக்களை நீங்க சாப்பிடாதீங்கடா, நீங்க ஓரத்துல வாழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மக்களோட குழந்தைங்க தான் கொடுத்திருக்காங்களே தவிர மத்தபடி இவ்வளவு நாளா என்ன ஹிஸ்டரியில இருந்திருக்கும்னு பார்த்தா டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ஹியூமன்ஸோட குழந்தைகளை தான் நாங்க இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது, கூட இருந்தவங்களோட குழந்தைங்களே வந்து கொடுத்துட்டு அனுப்பியிருந்திருக்கானுங்க. அப்படின்னா இது எந்த அளவுக்கு மனித இனத்துக்கே வந்து ஒரு பெரிய துரோகம் அளிக்கிற ஒரு செயலுங்கிறது அந்த ஜேம்ஸுக்கு புரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர கில்ட்லயும் ரெக்ரெட்லயும் தான் பார்த்தா அந்த ஜேம்ஸ் வந்து பயங்கரமா புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருந்திருப்பான் அங்க ஃபார்ம்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்றதுக்காக. ஆனா அதுவே இந்த பீட்டர் இருக்கிறான்ல, அவனுக்கு இந்த வரலாறு எல்லாம் நம்பி இருந்திருப்பான். அப்படியே என்ன வரலாறு சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பிக்கிட்டு, பாரா நாம தான் மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல டீமன்ஸுக்கு இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால நாம தான் மனித குலத்தையே காப்பாத்துறோம், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த கர்வம் தலைக்கேறி இருக்கும். ஆனா அந்த கர்வம் எல்லாமே சும்மா போலியானதுங்கிறத கண்டுபிடிச்ச அந்த ஜேம்ஸ் தான் அந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ண பார்த்திருந்திருக்க. பீட்டர் ரியல் வேர்ல்டுல வச்சு சில ஆளுங்க மூலமா நம்ம ஜேம்ஸ போட்டு தெளிந்திருப்பாங்க. இருந்தாலும் தான் அண்ணன் மேல பாசம்லாம் இல்லாமலாம் இல்ல, இறந்து போனதுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுந்திருப்பான். எங்க அண்ணனையே நான் தியாகம் பண்ணி தான் இப்ப இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்னு இருக்கிறேன், அப்ப என் அண்ணனை தியாகம் பண்ணதே வந்து வீணா போச்சு அப்படின்னு சொல்ல வரையாங்கிற மாதிரி தான் அந்த பீட்டருக்கு நம்ம எம்மா கேட்ட அந்த கேள்வி இருக்கும். அதனாலே நம்ம எம்மா சொல்றது எதையும் அவன் ஏத்துக்க மாட்டான். இங்க இருந்து போய் புதுசா ஒரு உலகத்தை கிரியேட் பண்றதா, இந்த டீமன்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் சாப்பிடுறதுங்கிறது எப்படி ஹியூமன்ஸ் நீங்க மத்த உயிர்களை சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி தான், இது ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல, உங்களால எதையும் மாத்த முடியாது. ஆனா இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே என்னாலேயே உங்களை எதுவும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் என்னோட முன்னோர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே மனித குலத்தை காக்கறதுக்காக இதே இடத்துல நான் இருந்து இறந்து போனதா இருக்கட்டும்னு ஒரு கட்டி எடுத்து தன்னை தண்ணி அறுத்துட்டு இறந்து போயிருவான். அதுவே இந்த ஆர்ஃபனேஜ் இந்த ஃபார்ம் இது எல்லாத்தையுமே மனிதர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கிற விஷயம் அங்க இருக்கிற ராஜாக்கும் தெரிய வர, இசபெல்லாவும் மத்த அம்மாக்களும் ஓகே நீங்க இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லும்போது நம்ம எம்மா என்னன்னா நீங்களும் எங்க கூட வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட, இல்ல இல்ல இவ்வளவு நாளா நாங்க பண்ணிக்கிட்டு இருந்த தப்புக்கு ஒன்னா இறந்து போறதோ இல்ல இதே இடத்துல இருக்கிறதா சரின்னு சொல்லும் போது நம்ம ரே என்னன்னா கமான் நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் வந்து பிராயச்சத்தங்கிறது செத்து போறது கிடையாது, ஏன்னா நீங்க செத்து போறங்காட்டியே நீங்க பண்ணது எல்லாமே வந்து இல்லாம போயிருச்சு அப்படின்லாம் கிடையாது, சோ அதனால ஒழுங்கா உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை கண்டினியூ பண்றதுல ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவானா. ஈவன் எம்மாவும் அதை தான் சொல்றா, ஏன்னா ஒன்ஸ் இந்த ஆர்ஃபனேஜ் விட்டு எஸ்கேப் ஆகி போனதுக்கு அப்புறம் லைக் இவ்வளவு 12 வருஷமா அவங்க என்ன பாசம் நேசம் எல்லாம் அனுபவிச்சு பயங்கர நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்களோ அது எதுவுமே இல்லாம ஒரு 1.5 வருஷம் கிட்ட தப்பிச்சு வாழ்ந்துருப்பாங்க. அந்த 1.5 வருஷம் வெளியே இருந்த காரணத்துக்காக தான் நீங்க கொடுத்த இந்த 10 வருஷம் 12 வருஷம் அன்பு அப்படிங்கறது எவ்வளவு பெருசுன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அங்க இருக்கிற அம்மாக்களுக்கு அப்படியே பாச மலையெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எம்மாவும் அந்த வயசான டீமன் கிட்ட போயிட்டு நீங்க பண்ண உதவிக்கு எல்லாமே ரொம்ப நன்றின்னு சொல்லி அவருக்கு ஒரு குட் பை சொல்லி அதுக்கப்புறம் அங்க லிவரையும் பிரஸ் பண்ணிட்டு எல்லாரும் அந்த லிப்ட் மூலமா அண்டர் கிரவுண்டுக்கும் போறாங்க. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு பெரிய ஒரு கேட் ஒண்ணு இருக்கும். இதோட என்ன இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு அந்த ஒரு பெண்ணை தான் யூஸ் பண்ணி அந்த கேட்டை ஓபன் பண்ண வேண்டியதுமா இருக்குமா. அந்த கேட் ஓபன் பண்ண உடனே இருக்கிற எல்லாரும் அதை கடந்து ரியல் வேர்ல்டுக்கு போக ஆரம்பிக்க நம்ம எம்மா வர மாதிரி தெரியல. எம்மா மட்டும் கிடையாது, எம்மா, நார்மன், ரே, அதுக்கப்புறம் நார்மனுக்கு கீழே இருந்த அந்த 4 பேர். சோ இவங்களும் வரல. எங்களுக்கு இந்த உலகத்துல சில வேலைகள் இருக்குது, இந்த உலகத்தை மாத்தி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டுக்கு வரோம் சரியா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. ஆக்சுவலி ஒன்ஸ் இந்த ஆர்ஃபனேஜ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ரே அண்ட் நார்மனை கூப்பிட்டு வச்சு எம்மா தனியா பேசியிருந்திருப்பா இல்ல, அப்பவும் இதான் சொல்லியிருந்திருப்பா, ஒன்ஸ் பசங்க எல்லாரும் இங்க இருந்து அனுப்பி விட்டுருவோம், ஆனா அதுக்கப்புறம்
இந்த டீமன்ஸோட உலகத்தை வந்து கொஞ்சம் சீரமைக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் ஒன்னு மேக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு ப்ராமிஸோட நீச்சியா தான் நம்ம எல்லாரையுமே இவ்வளவு தூரம் அவங்க வளர்த்திருந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம ஏன் புதுசா ஒரு ப்ராமிஸ இந்த டீமன்ஸ் கூட மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவளோட பாயிண்டா இருக்கும். அதுக்கு நார்மனும் கமான் நீ இந்த மாதிரி சொல்லல அப்படின்னா தான் நான் சர்ப்ரைஸ் ஆயிருந்திருப்பேன், பரவாயில்ல இந்த மாதிரி நாம இதை பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறானா. நம்ம ரேக்கும் இதெல்லாம் பெருசா பண்றதுக்கு விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிச்சு பார்த்தா கூட ஒன்ஸ் இவங்க இங்க இருந்து சக்சஸ்ஃபுல்லா ஹியூமன் வேர்ல்டுக்கு எஸ்கேப் ஆகி போனாலுமே இங்க இருக்கிற ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க மேபி ஹியூமன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மள வந்து ஏதாவது பண்ணாலும் பண்ணுவானுங்க. அதனால முதல்ல இவனுங்க எல்லாரையும் திருத்தி விட்டு போகிறதா பெட்டரான ஐடியா அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாரும் ஒரு மனதோட இந்த பிளானுக்கு ஒத்துக்கும் போது அந்த முஜிக்காவும் வந்துட்டு கமான் கண்டிப்பா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிளட் எனக்கு மட்டும் இருக்குது, என் பிளட்ல மட்டும் ஏன் இந்த ஒரு பவர் இருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். ஆனா அந்த பிளட்டுக்கான பலன் அப்படிங்கறது இப்பதான் இருக்க போகுது, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நானே பிறந்திருக்கேன், அதனால கண்டிப்பா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாளா. நம்ம சோஞ்சுக்கும் பெரிய பிரச்சனை இல்ல, சண்டை தானே போட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ஈவென்ச்சுவலி நம்ம நார்மன் கூட இருந்த பசங்க அவங்களுமே ஓகே நாங்களும் இருக்கிறோம் கண்டிப்பா உதவியா இருப்போம்னு சொல்றானுங்களா. அந்த டைம்ல டான் அண்ட் கில்டா 2 பேரும் இந்த பிளான ஒட்டு கேட்டுட்டு ரைட்டு தனியா ஒரு ஸ்கெட்சா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு இங்க இருக்கிற சின்ன பசங்க தான் பார்த்தா இத கேட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா. இருந்தாலும் அதுக்கும் பதில் வச்சிருக்காங்க. எப்படி இந்த வில்லியமுக்கு சப்போர்ட்டரா சில பேர்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களோட உதவி மூலமா தான் தப்பிச்சு வர குழந்தைங்களுக்கு இவங்க தேவையான செட்டப் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் இந்த இடத்துல இப்போ இந்த ஃபார்முலா இருந்ததுல இதை தாண்டியும் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான குழந்தைங்களை தாண்டியும் வந்து நிறைய பேரை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரியான ஃபார்முலா இருக்காமா. அங்க இருக்கிற குழந்தைங்களை நாங்க காப்பாத்தி அனுப்பணும் அப்படிங்கும் போது அவங்கள பாத்துக்கிறதுக்கு நீங்க ரியல் வேர்ல்ட்ல இருக்கணும். எப்படி வில்லியம் நமக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கணும். பிளஸ் அந்த இசபெல் அம்மாவையுமே ஒன்ஸ் நாங்க குழந்தைங்களை ரியல் வேர்ல்டுக்கு அனுப்பி விட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பாசம் கொடுத்து பாராட்ட சீராட்டுறதுக்கு நீங்களா இருக்கணும்ல, அதனால நீங்களும் ரியல் வேர்ல்டுக்கே போங்க. கூடவே அந்த மொட்டை இருக்கிறான்ல அவனையும் அனுப்பி விடுவாங்க. சோ மேபி நார்மனையும் அந்த மத்த பசங்களையும் வந்து இந்த வித்தியாசமான ரிசர்ச்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்களே அந்த மாதிரியான ரிசர்ச்ல அஃபெக்ட் ஆன குழந்தைங்களை ரியல் வேர்ல்டுக்கு அனுப்பி விட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும்ல, அதுக்காக அந்த மொட்டையை ரியல் வேர்ல்டுக்கு அனுப்பி விடுறாங்க. இறுதியா அந்த ஃபில்லுங்கிற பையனும் வேற வழி மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்ன திருப்பி வெயிட் பண்ண சொல்றீங்களா. பட் கண்டிப்பா நீங்க இது வரக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா உங்களை காப்பாத்திருக்கு நாங்க வர மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, பார்த்து பத்திரமா வந்துருங்க சரியானு பை பை சொல்றோம். அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ரியல் வேர்ல்டுக்கு போயிருந்திருப்பாங்க. ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க அவங்களுக்கான ஒரு ரெகுலரான ஒரு ஹியூமனோட லைஃப அங்க ஸ்டார்ட் பண்ணிருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் எம்மாவும் அந்த டீமன் வேர்ல்ட்ல அவளோட பயணத்தை ஆரம்பிச்சு ஏகப்பட்ட டீமன்ஸ மீட் பண்ணி இறுதியாக அந்த டீமன் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஈவில் பிளட்டட் கேர்ளா இருக்கிற நம்ம முஜிக்காவை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் மொத்தமாவே அந்த டீமன் வேர்ல்டையே மாத்தி அமைச்சிட்டாங்க அப்படின்னு காமிச்சு கட் பண்ணா ரியல் வேர்ல்ட்ல சில வருடங்கள் கழித்து அந்த ஃபில்லுங்கிற பையன் பயங்கரமா வளர்ந்துருப்பான். சோ எஸ் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் திருப்பியும் ஹியூமன் வேர்ல்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்க. இறுதியா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு எம்மா சொல்றதோட அங்கே இந்த ஒரு சீரீஸையும் கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. சாலிடா ஒரு 50 எபிசோடுக்கு வர வேண்டிய கதைய 11 எபிசோட்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அது இப்படிதான் இருக்கும். ஏன் இந்த சீரீஸோட செகண்ட் சீசன் இவ்வளவு மொக்கையா இருக்குது அப்படின்னா ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஏன் நான் போன தடவை செகண்ட் சீசன் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு. ஆனா நான் கதை இந்த மாரல் ஆம்பிகியூட்டி இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருவேன். என் தலைவன் ரேவை ஒரு சைட் கிக்கா யூஸ் பண்ணானுங்க பாத்தியா, மன்னிக்கவே மாட்டேன். சரி எனிவேஸ் கண்டிப்பா இந்த சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சம் லெவல் ரொம்ப மோசம் இல்லைனாலும் ஒரு ஆவரேஜான சீரிஸா இருந்திருக்கும். செகண்ட் சீசன் மட்டும் ஃபர்ஸ்ட் சீசன்லாம் குறை சொன்னீங்கன்னா பிச்சு போடுவோம் பிச்சு. ஸோ எனிவேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது சீரிஸ் ரெக்கமெண்டேஷன்ல இருந்துச்சு அப்படிங்கும் போது அதை மறக்காமல் கமெண்டில் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.